القرآن نور وبيان. القرآن هدي الإيمان. القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. صدق الله العلي العظيم. இன்றைய பகுதியில் ஜுசு 29 குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் சூரல் முல்கிலிருந்து தொடங்கி சூரல் முர்சலாத் வரை சுமார் 12 சூறாக்கள் இந்த ஜுசுவில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாம் இந்த சூறாக்கள்லாம் பொதுவாகவே ஒரு வார்னிங்கை, ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு செய்வதற்காக இந்த சூறாக்கள் பெரும் பகுதி எனது எச்சரிக்கை செய்யக்கூடிய பகுதிகளாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் இந்த சூறாவை இப்படி ஆரம்பிக்கிறான். எத்துணை மகத்தானவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய அரசாட்சியின் கீழ் அத்துணையும் எத்தனை பர்ஃபெக்டாக இருக்கிறது. நீங்கள் வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், பறவைகள் பறக்கக்கூடிய அந்த விதத்தை பாருங்கள். அத்தினையிலும் உங்களுக்கு ஏதேனும் குறை தெரிகிறதா? எல்லா படைப்பினங்களுக்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாம் ஒரு பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனிதன் சும்மா படைக்கப்பட்டு விட்டானா? அவனுக்கான பர்பஸ் என்ன? இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசன் அமல்ல. அவன் மிக அழகிய முறையில் யார் நடந்து கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் படைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என அந்த செய்தி எல்லாம் சொல்கிறான். நீங்கள் மிகுந்த பாதுகாப்பாக உணர்கிறீர்களா? நீங்கள் யாருடைய அரசாட்சியின் கீழ் இருக்கீங்க? இந்த பூமி ரொம்ப பாதுகாப்பானதாக இருப்பதாக அதனை எல்லாம் அழித்து விடாமல் இருப்பார்னு நினச்சிக்கிறீங்களா? வானத்தை பாருங்கள், அது உங்கள் மீது விழாது என நீங்கள் நினைத்துக்கிறீங்களா? இங்கே பறவைகளை பாருங்கள், அது எப்படி சுற்றித் திரிகிறது. யார் உங்களுக்கு ரிசக் அளிக்கிறார்? யாரின் புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசக் வருகிறது? இவைகளெல்லாம் மனிதன் மறுமையை குறித்து புரிந்து கொள்வதற்காக அவன் கண்முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தாட்சிகள். உங்களை யார் பிறக்க செய்தா? உங்களுக்கான செவிப்புறன்களை, பார்வைகளை, உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் யார் உங்களுக்கு தந்தா? இவை அனைத்தையும் நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என அந்த கேள்விகளை எல்லாம் இந்த சூறா கேட்கிறது. அடுத்த சூரல் கலமில் அல்லாஹ்வுடைய ரசூல் எத்துணை எதிர்ப்புகளை சம்பாதித்தாலும், அவர்களை எவ்வளவு நிராகரித்தாலும் சரி, அவருடைய கேரக்டர் இன்னக்கல அலா ஹுலூக்கின் அதீம், அவர் மிக மகத்தான கேரக்டர் உடையவராக, மிக மகத்தான குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரராக, உலக வரலாறுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கேரக்டருக்கு ஒப்ப சமமாக அல்லது கம்பேரிசிங் விதமாக கூட உலகில் வேறு எந்த ஆளுமைகளையும் உங்களால் பார்க்க முடியாது. அப்படி இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கான, மிக கெட்ட தலைவர்களுக்கான சில அடையாளங்களை இங்கே அல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறான். அவர்கள் உங்களை அனுசரித்து போக சொல்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அவருடைய விஷயங்களை நீங்கள் சமரசம் செய்ய முடியாது. அவன் அடிக்கடி சத்தியம் செய்பவனாக இருக்கிறான். கெட்ட தலைவர்களுக்கான குணாதிசயங்களில் அவன் புறம் பேசுபவனாக இருக்கிறான். அவன் கோல் சொல்லுபவனாக இருக்கிறான். நல்லவற்றை தடுப்பவனாக இருக்கிறான். வரம்பு மீறியவனாக இருக்கிறான். அவன் பாவம் அதிகம் செய்பவனாக இருக்கிறான். எல்லா விதத்திலும் இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அவனிடம் ஏன் இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறான்? அல்ல அவனிடம் அதிக செல்வத்தையும் பணத்தையும் ஃபேன் ஃபாலோவிங்கும் கொடுத்துட்டதுனால, அவனுக்கான லைக்ஸும் அவனுக்கான ஃபாலோவர்ஸும் அதிகம் இருப்பதனால அவன் அப்படி நடந்துக்கிறானா? அவனிடையே இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் எல்லாம் மசாத்திரில் அவ்விலாம் பழங்காலத்து கதையை எங்கள்கிட்ட பேசாதீங்க என்ன சொல்பவனாக இருக்கிறான். இப்படி சொல்லக்கூடிய மனிதனுக்கு நிச்சயம் அவனுடைய மூக்கில் நாம் அவனுக்கு மூக்கை உடைக்கக்கூடிய அளவிற்கான தண்டனை அவனுக்கு தருவோம். இந்த உலகிலும் சரி, மறுமையிலும் சரி என அந்த கெட்ட தலைவர்களுக்கான தண்டனைகளை குறித்து சூரல் கலம் பேசுகிறது. மறுமை நாளில் சூரல் ஹாக்கா, மறுமை நாளினுடைய காட்சிகளை அப்படியே படம் பிடித்து காட்ட இந்த தலைவர்களுக்கும் சரி, அல்ல மறுமை நாளில் சிலருக்கு அல்லாஹ் வலது கரங்களில் அவர்களுடைய ஏடுகளை தருகிறான், சிலருக்கு அல்லாஹ் இடது கரங்களில் ஏடுகளை தருகிறான். இடது கரங்களில் பெற்றவர்கள் யா லைத்தனி காணத்தில் காதியா, நான் அழிந்து போயிருந்திருக்க கூடாதா, மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய பணமோ என்னுடைய செல்வமோ நான் எவைகளெல்லாம் சேகரித்து வைத்தனோ அவை எதுவும் இன்றைய தினம் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே. ஹலக் அன்னி சுல்தான், என்னுடைய அதிகாரங்கள் எல்லாம் அழியப்பட்டு விட்டனவே. இவனை அல்லாஹ் ஜஹீம் என்ற நரகத்தில் நெருப்பில் எரிப்பதாக அல்லாஹ் சூரல் ஹாக்கா பேசுகிறது. சூரல் மாரிஜ், அல்லாவிடம் அந்த ஒற்றை நாள் என்பது 5000 ஆண்டுகளுக்கு நிகரான ஆண்டாக இருக்கிறது. மனிதன் எப்படி இருக்கிறான்? இன்னல் இன்சான ஹுலிக்கல் கலுவா, அவன் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்கிறான், ரொம்ப பதட்டப்படுபவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏதேனும் கேடு நடந்து விட்டால் அவன் நிராசை அடைந்து விடுகிறான். அவனுக்கு ஏதேனும்
நன்மைகள் நடந்துவிட்டால் அதனை யாருக்கும் தராமல் தடுத்துக் கொள்பவனாக இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அவர்கள் தொழுகை நிலைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஹக்கில், அவருடைய செல்வங்களில் பிறருக்கு ஹக்கு இருக்கிறது, அவருடைய ஹக்கை தர வேண்டும் என நினைப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மறுமை நாளை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை அஞ்சுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அதாவை பயப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மனைவியை தவிரவே யாருடனும் அவர்களை இச்சைகளுக்கு பயன்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் என அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை பேணுபவர்களாக, அவருடைய வாக்குறுதிகளை பேணுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மைக்கு சாட்சி கூறுபவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ் இந்த வரிசையை தொழுகையிலிருந்து ஆரம்பித்து தொழுகையிலேயே எல்லாம் முடிக்கிறான். இவர்களுக்கு ஜன்னாத்துல் முக்கரமின் மிக கண்ணியமான சொர்க்கம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என நன்மாராயும். இங்கே சூரா நூஹ், அடுத்த சூரா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மிகுந்த அவருடைய ரிப்போர்ட்டை சொல்கிறது. 950 ஆண்டு காலம் தாவா செய்துவிட்ட அவருடைய வலிமிகுந்த அவருடைய செயல் அறிக்கையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே இந்த ஆயத்தில் இந்த சூறாக்கள் பார்க்க முடிகிறார். அவர் ஒற்றை செய்தியை தான் சொன்னார். யா கௌமி இன்னி லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு எச்சரிக்கையாளர் என்ற அந்த செய்தியை சொன்னார். அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்விற்கு எனக்கு கீழ்ப்படியுங்கள் என சொன்னார். அப்படி செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நாளை மறுமை நாளில் உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறான். நான் இதனை பகலில் சொன்னேன், இரவில் சொன்னேன். நான் சொல்லும் பொழுதெல்லாம் மக்கள் அந்த செய்தியை புறக்கணித்தவர்களாக இருந்தார்கள், விரண்டு ஓடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்னை பார்க்கும்போது மூஞ்சிகளை மூடிட்டு ஓடுறவங்களாக இருந்தாங்க. அவர்கள் காதுகள் மீது அவர்களுடைய விரல்களை வைத்து அடைத்தவர்களாக இருந்தார்கள். என் செய்தியை அவர்கள் ஏற்காதவர்களாக இருந்தார்கள். நான் திரும்ப திரும்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என சொன்ன. இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவ மன்னிப்பு வழங்குபவனாக இருக்கிறான் என சொன்ன. அதோடு சேர்த்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் யுர்சில ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கெல்லாம் மலையை அனுப்புவான், உங்களுக்கெல்லாம் ஆறுகளை ஓட செய்வான், உங்களுக்கு செல்வத்திலும் பிள்ளைகளிலும் பறக்கச் செய்வான் என நான் அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லி வந்தேன். ஆனால் அவர்கள் என்னுடைய செய்தியை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். யாரை தவிர? இன்னஹும் உனி வத்தபு மாலம் யஸீதுஹு மாலஹு வ வலதுஹு இல்லா ஹஸாரா, உங்கள்கிட்ட இருக்கிற காசு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மக்கள் சக்தியுமா இந்த செய்தியையும் என்னை புறக்கணிப்பது உங்களுக்கு ஏவுகிறது என நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. இந்த செய்தியை சொல்லிவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய சிலை வணக்கத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள் என நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனால் அவர்கள் அந்த செய்திகளை ஒரு சிலரை தவிர, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களை தவிர அநேகமானவர்கள் மறுத்தார்கள். பிறகு அல்லாஹ்விடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ரப்பி லா தஸர்லி அலல் அர்தி மினல் காஃபிரின தய்யாராயா, எனது இறைவா, இந்த உலகில் உன்னை எந்த காஃபிர்களையும் எந்த நிராகரிப்பாரையும் விட்டுவிடாதே என அவர் துவா செய்ததாகவும், பிறகு அல்லாஹ் அந்த கௌமை அளித்ததாகவும், ரப்பெஃபிர்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவோடு எல்லாம் நினைவு செய்கிறார். அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடுவாயாக, அமலை சாலைக்கு செய்யக்கூடிய மூமின்களை அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக, அல்லாஹ் உன்னுடைய அந்த வீட்டில் எங்களை நுழைய செய்வாயாக என சொர்க்க வீட்டை கேட்டு நூஹ் சூரா நிறைவு பெறுகிறது. அடுத்து சூரா ஜின். இது ஏற்கனவே ஜின்களை குறித்து ஜின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய செய்தியை மக்கள் குறைஷிகள் நிராகரித்திருக்கலாம். ஆனால் ஜின்னில் இருக்கக்கூடிய கூட்டம் இந்த செய்தியை கேட்டுவிட்டு அவருடைய கூட்டத்துக்கு போய் சொல்றது, இன்னா சமீனா குர்ஆன நஜபியா, மிக அஜீபான, மிக ஆச்சரியப்படக்கூடிய குர்ஆனை நாங்கள் கேட்டோம். அது யஹ்தி இலா ருஷ்தி, அது மிக நேரான பாதையின் பக்கம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இதற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்ய மாட்டோம் என ஜின்கள் சொன்ன, அவர்களுடைய சபைகளில் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். மனிதர்கள் நிராகரித்திருக்கலாம், ஆனால் ஜின்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வானங்களில் ஏற்பட்ட அந்த பெரும் மாற்றங்களை பார்க்கிறார்கள். அதுவரை அல்லாஹ்வுடைய சபைகளில் நடக்கக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடிய திறனர் இந்த ஜின்களுக்கு இன்று முதல் இந்த தூதர் வந்ததற்கு பிறகு அவைகள் நிராகரிக்கப்படுகிறது. அவர்கள் எந்த செய்தியும் திருடிவிட முடியாது என்ற அந்த ஏற்பாடுகளை குறித்தெல்லாம் சூரா ஜின் பேசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி சூரா முஸம்மில், நீங்கள் தூங்கி கொண்டிருப்பவரே, கும் லைல இல்லா கலீலா, நீங்கள் எழுந்திருங்கள், இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள் ஒரு சில நேரத்தை தவிர என அப்படி தஹஜ்ஜுத் தொழுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபரதாக்கி இருக்கிறோம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறான். அப்படி தொழுவது உங்களை நிச்சயமாக இந்த மார்க்க பணியை பகலில் செய்வதற்கு அது மிகுந்த உந்துதலாக, மிகுந்த சப்போர்ட்டிவ் டிவைஸாக இந்த ப்ராக்டிஸ் இருக்கும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கான வழிமுறையை சூரா முஸம்மில் சொல்கிறது. சூரா முதஸ்ஸிர் சொல்கிறது, போர்த்து கொண்டிருப்பவரை இந்த என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி கும் ஃபன்சிர்,
இங்கே எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள் மக்களே. இதுவரை படுத்து தூங்கிய அந்த டைமெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இது செயலாற்ற வேண்டிய டைம். நீங்கள் செயலாற்ற வேண்டும். யாரெல்லாம் மறுத்தளித்தக்கூடிய அந்த கெட்ட தலைவர்களை குறித்தெல்லாம் இங்கே பேசுகிறது. எவன் எதிரியாக உங்களை நினைத்தானோ, எவன் உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கினானோ, எவன் அவன் நின்று யோசித்தான், திட்டமிட்டான் உங்களுக்கு எதிராக, அவன் அனைவரும் எனது நரகத்தில் எரிக்கப்படுவார்கள். அவன் சுளித்தான் முகத்தை, கடுகடுத்தான் உங்களை பார்த்து என நிராகரிப்பாளர்கள் ஒருவர் செய்த அந்த செயலை எல்லாம் இங்கே பதிவு செய்துவிட்டு, இந்த செய்திகளை கேட்டுவிட்டு உங்களை ஷாகிர், அவர் சிஹருன், அவர் பெரும் என்னது சூன்யம் செய்பவராக இருக்கிறார் என அவன் வசைப்பாடியதை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான். நாளை மறுமை நாளில் இவர்களுக்கு மகத்தான தண்டனை காத்திருக்கிறது என இந்த செய்தியும் சூரியல் கியாமா எந்த செய்தியை இவர்கள் மறுக்களிக்கிறார்களோ அல்ல மறுமை நாளில் அது நிச்சயம் மறுமை நாளில் நடக்கத்தான் போகிறது. நல்லா சத்தியம் செய்கிறான். மறுமை நாளுக்கான நல்லவைகள் தீமைகள் எடை போடப்படக்கூடிய அந்த நாளுக்கான ஒரு சின்ன புரோட்டோடைப்பாக உங்களுடைய உள்ளுணர்வு இல்லையா, நஃப்ஸே லவ்வாமா, அது உங்களை இடித்து உரைக்கவில்லையா, சரி செய்யும் பொழுது அது உங்களை ஊக்கப்படுத்துகிறது, தவறு செய்யும்போது குறுகுறுக்கிறது. இவைகளை இந்த உள்ளட்சம், இந்த உள் உணர்வு எதற்கான புரோட்டோடைப்பாக பார்க்குறோம்? மறுமைக்கான புரோட்டோடைப்பாக பார்க்குறோம். அப்போ மறுமை வருவதற்கு ஆனால் எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய வினைல் நுழையையும் அல்லாஹ் படைப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த செய்தியும் நாளை மறுமை நாளில் சூரியனும் சந்திரனும் அதனுடைய இடங்களை விட்டு நகர்ந்து விடுகிறது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது. இந்த நாள் பெரும் பதற்றத்துக்குரிய நாள். நான் எங்கே போவேன் என மனுஷன் அழுகக்கூடியவனாக இருக்கிறான். யகூலுல் இன்சான் யௌமைதின் ஐனல் மஃபர், நான் எங்கே போய் ஓடுகிறது? அவன் அபயம் தேடக்கூடிய இடத்தில் செல்பவனாக இருக்கிறான். ஆனால் அவன் எங்கும் என்ன தப்பிக்க முடியாது. அவன் தன்னுடைய இறைவனின் பால் இலா ரப்பிக்க யோமிதில் முஸ்தகர், தன்னுடைய இறைவனின் பால் அவன் சங்கமித்தே ஆக வேண்டும். அப்பொழுது மனிதனுக்கு சொல்லப்படும் அவன் எவைகளெல்லாம் முன் சென்றானோ பிற்படுத்திய எல்லா காரணியும். மனுஷன் தன்னுடைய செயல்களின் மீது பலில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பசீரா, தன்னுடைய செயல்களின் மீது அவன் சாட்சியாளராக இருக்கலாம். அவன் செய்த பாவத்தை பிறர் அறியவில்லை, யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரியும்ல. அவனே தன் மீது என்னது ஒரு அவனே சாட்சியாளராக இருக்கிறான். இந்த செய்தியும் அல்ல மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மௌத்துடைய அந்த காட்சிகள் எல்லாம் பதிவு செய்கிறான். நிலை குத்திவிட்ட அந்த கண்கள், ஏதோ ஒன்றை பார்த்து பயப்படக்கூடிய அந்த கண்கள், கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்கிறது, ரூஹ் வெளியேறுகிறது. யாரேனும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு யாரேனும் சக்தி பெற்றிருக்கிறீர்களா? இந்த செய்தியும் அஹ்சபுல் இன்சான யுத்ரக சுதா, எந்த கேள்வியும் இல்லாமல் மனிதன் விடப்பட்டு விடுவான் என்று நினைக்கிறானா என அந்த கேள்வியுடன் கியாமா முடிகிறது. சூரி தஹர், இப்படி ஒரு மறுமை நாளில் அல்லாஹ் ஏற்பாடு செய்ய விட்டிருந்த அல்லத்தால் இன்சானி ஹீனும் என தஹரி லமெக்குன்ன செய்ய மசுக்கூரா, ஒரு காலம் இருக்கவில்லையா மனுஷனுக்கு அவன் எந்த பொருள்னு அவன் என்று அறியாமல் இருந்த அந்த ஒரு காலம் இல்லையா? அவனை குறித்து சராசரியாக ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உங்களை யார் என்னது நினைவு கூற போகிறாங்க? உங்களுடைய மகனும் உங்களுடைய மகள் உங்களுடைய பேர பிள்ளைகளை தவிர வேறு யாருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிட போகுது? அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் 4 பில்லியன் இயர்ஸ் ஆயுசு கொண்டது அப்படின்னா ஒரு 100 ஆண்டு காலம் ஆயுள் கொண்ட நீங்கள் எத்தனை சின்னவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் மறுமை வரப்போகிறது, நீங்கள் அவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட போகிறீர்கள், அந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணாமா? மிக குறிப்பாக சொர்க்கவாசிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 விதமான மீட்டிங்களும் அவர்களுக்கான எனது ஷராபுகளை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. அதில் ஒரு ஷராப் எனது ஜஞ்சபீல் என்று சொல்லப்படக்கூடிய ஷராப் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு ஷராபன் தஹூரா என்ற அந்த நீரூற்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என அவர்களை குறித்தெல்லாம் அல்லாஹ் வர்ணனை செய்கிறான். அவர்கள் இத்தனை மகத்தான ஏற்பாடுகள் மறுமையில் காத்திருக்கிற மனிதன் இந்த உலகின் இன்ன ஹாவுலாய் ஹிப்பூனல் அஜிலா, இந்த உலகையா நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள், எசரூன வராகும், பின்னால் வரக்கூடிய அந்த உலகை நீங்கள் நிராகரித்து விட்டீர்களே, இன்ன ஹாதிஹி தசிக்கிறா, எத்தனை ரகரகமாக அல்லா மனுஷனுக்கு புரியும் விதமாக சொல்கிறான். இந்த குரான் இது தசிக்கிறான், நல்லுபதேசம் செய்யக்கூடிய குரானாக இருக்கும் என அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இறுதியாக முர்சலாத், காற்றை குறித்து, இந்த காற்றின் மூலமாக எத்தனை கவும்கள் அழிக்கப்பட்டது. ஃபவைலு யௌமைதில் முகஸிபீன், எவர்கள் எல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு கேடுதான் என திரும்ப இந்த பகுதியில் சொல்கிறது. காற்றின் மூலமாக எத்தனை கவும்கள் அழிக்கப்பட்டார்கள், அவைகள் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறது, நாளை மறுமை நாள் உங்களுக்கு வரத்தான் போகிறது என இந்த காட்சியை பதிவு செய்து இந்த ஜுசு நிறைவு பெறுகிறது. வாஹ்ரத்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.